ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற பன்னீரை நல்லா ப்ரௌனிஷாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 100 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு 50 ml நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 ஏலக்காய், 2 லவங்கம், அதுக்கப்புறம் பே லீஃபை சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்ததுக்கப்புறமா 150 நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒரு 4 பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 150 நறுக்கின தக்காளி சேர்த்துட்டு கூடவே உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம 100 ml தயிர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்த பன்னீரை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கூடவே ஒரு பவுல் பாஸ்மதி ரைஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு 1.5 பவுல் தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு லெமனை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா மூடி வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு பவுல் பாஸ்மதி ரைஸை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அரிசி உடையாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இதில் நல்லா தண்ணி வற்றி சுவையான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் தம் போட்டு எடுத்தோன்னா அருமையான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.